நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த ஹரி கோவிந்த. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு ஹரோஹர. ஜெய ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே எல்லாம் வல்ல சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன சமேத ஸ்ரீ ராமபிரானுடைய பரம பக்தரான ஆஞ்சநேய சுவாமியினுடைய பெருங்கருணையினாலே பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைப்பதாக. உலகெங்கும் மக்களுக்கு வழிகாட்டவும் தர்மங்களை கடைபிடிக்கவும் மிகச் சிறப்பான பெரியோர்களால் அருளப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணத்திலே ராமபிரான் ஒவ்வொரு பகுதியிலும் நல்ல அறிவுரைகளையும் தர்மங்களையும் மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார். ராமாயணத்திலே வருகின்ற எல்லா பாத்திரங்களும் ஒவ்வொரு பாடத்தை நமக்கு போதிக்கின்றன. அந்த வகையிலே ராமபிரானுடைய பரம பக்தராக திகழ்கின்ற ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி உதவிகள் செய்வதிலே இருக்கின்ற பெருமையும் பக்தியை செலுத்துகின்ற வழியிலே இருக்கின்ற விசேஷங்களையும் சிறந்த அறிவாற்றலையும் சமயோஜித புத்தியையும் நல்ல பராக்கிரமங்களையும் அருளுகின்ற வகையிலே எல்லோருக்கும் அருள் புரிகின்றார். எப்படி வேலில்லாமல் முருகன் இல்லையோ அதே போல ஹனுமன் இல்லாமல் ராமர் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய விசேஷங்கள் ஆண்டுதோறும் நிறைய நடைபெற்றாலும் ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருடைய மிக விசேஷமான ஒரு புண்ணிய தினம். மார்கழி மாதத்திலே அமாவாசையோடு கூடி வருகின்ற மூல நட்சத்திரத்திலே ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடப்படும். இந்த ஹனுமத் ஜெயந்தி என்று லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்திலே எழுந்தருளி அருள் வழங்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு அன்றைய தினம் காலையிலிருந்து விசேஷ பூஜைகளும் மாலையில் 108 சங்காபிஷேகமும் அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து விசேஷ தீபாராதனையோடு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஆலய வீதியிலா காட்சியும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகின்ற ஹனுமத் ஜெயந்தி பூஜையிலே பக்த பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு பூஜைகளை தரிசித்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியினுடைய பேரருளினாலே புத்தி பலம் கீர்த்தி தைரியம் என்று பல்வேறு நல்ல பலன்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆஞ்சநேய சுவாமியையும் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.